கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த மங்கள வார்த்தை லூக்கா 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு மனுஷன் வாழ்கிறது நீங்க சாப்பிடுகிற ஆகாரத்தினால மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான், அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நல்ல கவனிங்க. நம்முடைய உடம்பு அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி முதிர்ச்சி ஆகணும்னா நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற ஆகாரங்களை நம்ம சாப்பிடணும். அப்போ உடம்பு வளரும். ஓகேயா? நம்ம வெளியரங்கமான சரீரத்திற்கு உலக பிரகாரமான ஆகாரத்தை தாராளமாக கொடுக்குறோம், அது வளர்ந்துகிட்டே வருது. ஆனால் நமக்குள்ள உள்ளான மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான், இன்னர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளான மனுஷன் வளராம வெளியரங்கமான நம்ம சரீரம் மட்டும் வளர்ந்ததுன்னா அது கரெக்டான வளர்ச்சியும் முதிர்ச்சியும் என்று சொல்ல முடியாது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அப்ப அவனுக்கு உள்ளான மனுஷன் பிழைக்கணும், அவன் வளரணும் அப்படின்னா அவனுக்கு வார்த்தை அவசியம். உள்ளான மனுஷன் பலப்படணும்னா அவனுக்கு தேவனுடைய மங்கள வார்த்தைகளும் தேவனுடைய ஆலோசனைகளும் வேத வசனங்களும் அவனுக்கு அவசியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான மனுஷன் வளர்றதை பொறுத்து தான் அவனுடைய சரீரத்தினுடைய வளர்ச்சி அவனுக்கு கை கொடுக்கும். இல்லைன்னா உள்ளான மனுஷன் வளரலை அப்படின்னாச்சுன்னா இன்னர் மேன் ஹேண்டிகேப்ட் ஆயிட்டான், இல்லைன்னா அவனுடைய வளர்ச்சி இல்லை, சரீரம் மட்டும்தான் வளர்ந்துருக்கு அப்படின்னாச்சுன்னா அவனால ஷைன் பண்ண முடியாது. உள்ளான மனுஷன்னா மனசாட்சி, மனசு, இருதயம் இதெல்லாமே கூடவே சேர்ந்து வளர்ந்தாதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா விதமான காவலோடும் உன் ஆத்மாவை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படுமா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நீரூற்றுகள் அங்கே இருந்தால் வரணும். ஸோ அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் இன்றைக்கு பிறகு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. டெய்லி காலையில் இந்த மங்கள வார்த்தை தொடங்குறதுனுடைய ரகசியமே, உள்ளான மனுஷனை நீங்கள் காலையில் போஷிச்சுட்டு வெளியரங்கமான சரீரத்திற்கு ஆகாரம் கொடுக்கணும், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இதுதான் மங்கள வார்த்தை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய ரகசியம். ஸோ இந்த நிகழ்ச்சிகளை டெய்லி பாருங்கள். காலையிலேயே அவனுக்கு இந்த மங்கள வார்த்தை ஆகாரத்தை கொடுத்து உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. அவன் அந்த உள்ளான மனுஷன் உள்ளுக்குள்ளிருந்து இதுவே வழி, இதில் நடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். லைஃப் நல்லா இருக்கும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் கௌதம், நேட்டிவ் பிளேஸ் சேலம். என்னுடைய அம்மா பெயர் கலைச்செல்வி. நாங்கள் குடும்பமாக பெங்களூரில் வசிக்கிறோம். திடீரென்று அம்மாவுக்கு மிகுந்த பலவீனம் ஏற்பட்டு சுய நினைவு இல்லாத நிலைமையில் மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு மல்டிபிள் ஆர்கன் இன்ஃபெக்ஷன், உயிருக்கு ஆபத்தான நிலைமை என்று சொல்லி ஐசியூ பிரிவில் சேர்த்தார்கள். மருத்துவர்களே குழப்பமடைந்த நிலைமையில் இது எதனால் வந்தது, என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். அம்மாவிற்கு உயிர் மட்டுமே இருந்தது. 53 நாட்களாக ஐசியூ பிரிவில் இருந்தார்கள். சரியாக 40 நாட்களாக சுய நினைவு இல்லாமலே இருந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். சகோதரர்கள் பிரயாணத்தில் இருந்தார்கள், ஆனாலும் அவர் எங்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொறுமையுடன் விவரங்களை கேட்டு உடனடியாக மிகவும் பாரப்பட்டு ஜெபித்து மங்கள வார்த்தையை சொன்னார். மேலும் தைரியமாயிருங்கள், கர்த்தர் அம்மாவை சுகப்படுத்தி விட்டார் என்று திட்டமும் தெளிவுமாக சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை எங்களுடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தை பெருகச் செய்தது. சகோதரர் சொன்னது போலவே கர்த்தருடைய அம்மாவை முற்றிலும் சுகமாக்கி சுய நினைவுக்கு கொண்டு வந்து சுகபத்திரமாக முழுமையாக சுகமாகி வீட்டிற்கு திரும்ப வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, எங்கேயோ நான் ட்ராவலில் இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை குறித்து எங்கள் அலுவலகத்தில் சொன்னாங்க. உடனடியாக அவங்களுக்கு லைன் கனெக்ட் பண்ணாங்க. ட்ராவலில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினேன். பாருங்க, ஐசியூவில் சுயநலம் இல்லாமல் 40 நாளாக இருந்த அந்த தாயாருக்கு
இந்த மங்கள வார்த்தை, அடிமை பிரயாணத்தில் இருக்கும் பொழுதே பண்ணின அந்த மங்கள வார்த்தை எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரயாணம் அப்படின்னு இந்த சாட்சியில் வந்ததுனாலே எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. அடிமை இன்றைக்கு அமெரிக்க தேசத்திற்கு பிரயாணமாகிறேன். நாளைய தினத்திலிருந்து நாளை மறுநாள் எல்லாம் நான் அமெரிக்க தேசத்தில் இருப்பேன். ஸோ நாளை மறுநாள் அமெரிக்க தேசத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நியூ ஜெர்சியில் நடக்க போகுது. அமெரிக்க தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இப்பொழுதே டிக்கெட் புக் பண்ணிடுங்க. நாளை மறுநாள் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் நீங்கள் 9 மணிக்கு அந்த மீட்டிங்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்க அந்த வென்யூவில் வந்து நீங்கள் கேதர் ஆகுங்க. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தினுடைய பெரிய மகிமை நீங்கள் உணர போகிறீங்க. உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் ஒரு குதூகலத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. மனதில் இருக்கிற குழப்பங்கள் மாறப்போகிறது. விசா பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகிறது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் நியூ ஜெர்சிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டிக்கெட் போடுங்க. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க. உங்கள் பிள்ளைகள் அமெரிக்க தேசத்தில் எங்கே இருந்தாலும் இன்னைக்கு உடனே ஃபோன் போட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஐயா அமெரிக்காவுக்கு புறப்பட்டாரு, நியூ ஜெர்சியில் வந்து சனிக்கிழமை காலையில் அன்பரின் பாதத்தில் மீட்டிங் இருக்குது, நீ போய் கலந்துக்கன்னு சொல்லி கலந்துக்க வைங்க. ஒருவேளை அதில் கலந்துக்க முடிஞ்ச வரைக்கும் அதில் கலந்துங்க. முடியாதவங்க அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு எங்கே வந்து கலந்துக்க முடியுமோ நீங்கள் கலந்துக்கிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் உங்கள் பட்டணத்துக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் போன பட்டணத்துல எல்லாம் அவங்க எந்தெந்த பட்டணத்துல வழியோரத்தில் அவர் போயிட்டு இருக்கும்போது கூட 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அற்புதத்தை வாங்கிட்டான். அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார். எரிக்கோ என்கிற பட்டணத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறார். அந்த டிராவல் டைம்ல பர்த்திமேயு என்கிற குருடன் வழியில அற்புதத்தை வாங்கிட்டான். அவர் போன பட்டணங்களில் எல்லாம் அற்புதம். இன்றைக்கும் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணி உங்கள் தேசத்துக்கு அனுப்புகிறார். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் பிழைப்பான் என்று சொன்னீரே. கர்த்தர் இந்த மங்கள வார்த்தையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரீரத்தில் வைத்து இவர்களை ஆசீர்வதியும். உள்ளான மனுஷனில் இவர்கள் பலப்படவும், அதைத் தொடர்ந்து சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறவும், இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கைகூடி வரவும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இரவு அமெரிக்க தேசத்துக்கு டிராவல் பண்ணுகிறேன். இந்த டிராவல் பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர், நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு குடும்பமாய் ஜெபிக்கிறோம். அடிமை பிரயாணப்படுகிற அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுகிற அத்தனை பேருக்கும் தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தரே இந்த ஃப்ளைட்டில், அடிமை போகிற ஃப்ளைட்டில் நீரே எங்களுக்காக பிரயாணம் பண்ணும்படி உம்மை வரவேற்கிறோம். நீர் எங்களோடு வருகிறபடினாலே நாங்கள் விசேஷித்தவர்களாக விஐபிஸாக அமெரிக்க தேசத்தில் போய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.